வணக்கம். தமிழகத்தில் இருக்கிற துறைகளில் மிகப்பெரிய துறை வருவாய்த்துறை. வருவாய்த்துறை தான் நிறைய கட்டுப்பாடுகளை வச்சுருக்கு தமிழகத்தில். அதாவது பலருக்கு சர்டிஃபிகேட் வழங்குறது, நிலம் சார்ந்த விஷயங்களில் உரிமை சார்ந்த பட்டா, சிட்டா இதெல்லாம் வழங்குறது, அப்புறமா ஜாதி சான்றிதழ்கள் வழங்குவது, அப்புறமா உரிமங்கள் வழங்குவது, இந்த மாதிரியான நிலம் சார்ந்த உரிமங்களை வழங்குறது. நிலத்தில் நடக்கிற இந்த குவாரிகள்லாம் இருக்கு இல்லையா, அந்த மாதிரியான குவாரிகள் அதாவது தமிழ்நாட்டினுடைய வளங்களை எடுத்துக்கிறதுக்கான உரிமங்கள் வழங்குறது. அப்புறமா மண், அதாவது செம்மண் எடுக்கிறதுக்கு, பானை தொழில் செய்வதற்கு தேவையான மண் எடுக்கிறதுக்கு, செங்கல் சூளைகளுக்கு தேவையான மண் எடுக்கிறதுக்கு, இப்படி பல அனுமதிகள் வருவாய்த்துறை வழியாக தான் தரப்படுது. வருவாய்த்துறையிலிருந்து தான் நிர்வாகமே, அதாவது அதிகபட்ச நிர்வாகமே நடக்கும். இப்போ இங்கே ஒரு தேர்தல் நடக்குதுன்னா வருவாய்த்துறை வழியாக தான் அந்த தேர்தல் நடக்கும். அந்த தேர்தல் ஓடு சேர்ந்து பஞ்சாயத்து ராஜ் அமைப்புகளும் சேர்ந்து 2 பேரும் தான். இப்போ ஒரு பஞ்சாயத்து தேர்தல் நடக்குதுன்னா யூனியன் ஆஃபீஸ், அந்த ஆஃபீஸ் தான் அதை நடத்தும். அது தனிப்பட்ட அமைப்பு. ஆனால் இந்த வருவாய்த்துறையும் அது இணைந்து தான் செயல்படுவாங்க. அறிவிப்புகளை எல்லாம் அவங்க தான் வெளியிடுவாங்க. ஸோ அதனால் இந்த வருவாய்த்துறை ரொம்ப ரொம்ப முக்கியமான துறை. அதிக லஞ்சம் ரொம்ப காலத்துக்கு முன்னால், இப்போ இவங்க டாஸ்மாக், பத்திரப்பதிவுத்துறை, அப்புறம் இன்னும் பிற துறைகள் வழியாக லஞ்சம் வாங்குவதற்கு முன்னால் பொதுப்பணித்துறை, நெடுஞ்சாலைத்துறை, இந்த மாதிரியான ஒப்பந்தங்கள், அப்புறமா நகராட்சிகளுக்குள்ளே இருக்கிற துறைகள், இதிலையெல்லாம் பணம், குடிநீர்த்துறை, கழிவுநீர் வாரியத்தில், இதிலையெல்லாம் லஞ்சம் வாங்குவதற்கு முன்னால் ஆதியாக வருவாய்த்துறை தான் அதிக லஞ்சம் புழங்கக்கூடிய ஒரு இடம். இந்த அனுமதிகள் எல்லாம், அந்த கல்குவாரிகளுக்கு அனுமதியெல்லாம் அவங்க தான் கொடுப்பாங்க. புதுசாக ஒரு தொழில் தொடங்கணுன்னா, நீங்கள் ஒரு பெட்ரோல் விற்பனை நிலையம் தொடங்குறீங்க, இந்த மாதிரி நிறைய நிறுவனங்கள் தொடங்குறதுக்கு, இப்போ நீங்கள் டேக்ஸ் கட்டுறதுக்காக சேல் டேக்ஸ் நிறுவனங்களில் பெறக்கூடிய அனுமதி இல்லாமல் பல அனுமதிகள் வருவாய்த்துறை வழியாக தான் நீங்கள் பெறணும். அந்த நிலம் சார்ந்து வரும் அதெல்லாமே. அப்போ ஒரு பெரிய தொழில் கூடம் நீங்கள் அமைக்கிறீங்கன்னா, அந்த தொழில் நிறுவனம் நடத்துகிறீங்கன்னா அதுக்குள்ளது வாங்கணும். அப்புறமா படிக்கிற பிள்ளைகளுக்கு கல்வி உதவித்தொகை வேணும். அப்புறமா உங்களுடைய வருவாய் சான்றிதழ் இப்போலாம் அதை கொஞ்சம் கணினிமயமாக்கியிருக்காங்க. ஆல்ரெடி இருக்கிறத உங்களுக்கு கணினி வழியாக நீங்கள் அதை வாங்கிக்க முடியுது. முன்னால் ஒரு தடவையும்